அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ காமனாக நாங்கள் பார்க்குறோம், என்ன பேஷண்ட் அதிகமாகறாங்க, என்ன பாதிப்பு இருக்கு, எதனால இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள்னு பார்க்கும்போது அநேக பேருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இது அதிகமாக இருக்கு. ஆண்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. ஆண்கள் ஒரு 5 பேர்னா பெண்கள் ஒரு 8 பேர் 9 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கு. ஒரு 10 ஆண்கள் எடுத்தா 5 ஆண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. பெண்கள் 10 எடுத்தா 8 பேருக்கு இந்த வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அது கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இது போன்ற உபாதைகள் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு மூட்டு தேய்வு, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னெல்லாம் ஒரு 60-70 வயதுல தான் இந்த பிரச்சனைகள் பார்த்தோம். ஆனால் இப்போ நவடேஸ் ஒரு 30 வயசு 40 வயசுக்கே இன்னைக்கு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு காரணம் ஒரே இடத்துல அதிக நேரம் உட்கார்றது, உடற்பயிற்சி இன்மை, எல்லாத்தை விட முக்கியம் சாப்பாடு மாறி போச்சு. உங்களுக்கு எலும்புக்கு தேவையான உணவுகளை நீங்க எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கரெக்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இப்போ விட்டமின் டிஏ குறைபாடு இருக்கு. ஏன்னா வெயிலே நம்ம போறது இல்லை, வெயிலே நம்ம உடம்புல படுறது இல்லை. அப்போ விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு. நம்ம பார்க்குற எவ்வளோ பேஷண்ட் உங்களுக்கே தெரியும். நீங்களே இதில் எவ்வளோ பேர் கால்சியம் டேப்லெட் எடுக்கிறவங்க இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபேஷனாக போச்சு. ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி மாத்திரையே எடுக்கலையே, கால்சியம் டேப்லெட்லாம் அவங்க எடுத்ததே இல்லையே. இப்போ தானே எல்லாரும் எடுக்கிறீங்க. எடுக்கிறது குறை சொல்லலை, எடுக்க வேண்டியான கட்டாயத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. புரியுறதா? அப்போது அந்த நேச்சுரல் கால்சியம், அந்த நேச்சுரல் விட்டமின் டி எல்லாம் நமக்கு இயற்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சன்லைட்ல கிடைக்கிறத கூட நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறதா இங்க ரொம்ப ஆதங்கமா நம்ம நினைவு கூறுறோம். அப்போ உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா, ஜென்ரலா எள்ளு. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருக்கும் எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி, எள்ளு துவையல், எள்ளு சட்னி, எள்ளு பொடி. இட்லி மிளகா பொடி சாப்பிட்றீங்களா, அது எள்ளு பொடி, எள்ளெண்ணெய் பயன்படுத்துங்க. அதுல உங்களுக்கு அவ்வளோ பிளஸ் இருக்கு. பிரண்டை அவ்வளோ போனுக்கு ஸ்ட்ரென்த்து, போன் மேரோக்குள்ள போய் வேலை செய்து கால்சியம், மூட்டு தேய்வு, எலும்பு தேய்வு எல்லாத்துக்கும் நமக்கு அவ்வளோ பிளஸ் இந்த பிரண்டை. இதை நம்ம ஏன் ஒரு சட்னி, ஒரு பிரண்டை பொடி செஞ்சு வச்சு ஏன் டெய்லி சாப்பிடக்கூடாது? புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பழங்கள், பப்பாளி, பைனாப்பிள், அன்னாச்சி, இதெல்லாம் அருமையான உணவு. உங்களுக்கு எலும்பு தேய்மானத்துக்கு இதெல்லாம் ஜென்ரலா சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், அன்டைம் ஃபுட் எல்லாம் எடுக்கிறோம். அது மிக மிக தவறு. பால் சாப்பிடலாம், அதை விட மோர் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம். ஆனால் பால் தயிரை விட மோர் சிறந்தது. நீங்கள் பாலை புற வச்சு தயிராக்கி அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு அதில் இஞ்சி பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு, இப்போ சம்மர் நல்லா அருமையாக மோர் குடிக்கலாம். 1 லிட்டர் மோர் கட்டாயம் குடிக்கலாம். பகல் தாராளமாக குடிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்களா, அவங்களுக்கு நீங்கள் மோர் கொடுக்கலாம். இன்னைக்கு சர்க்கரையை தவிர்த்துட்டு ஜூஸ்லாம் பயன்படுத்துறது பழங்களாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஜூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு இனிப்பு சேர்க்குறீங்க. அது நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், தேன் சேர்க்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் சுகர் சேர்க்கும்போது அது நல்லதல்ல. அதனால உங்களுக்கு பழங்களாக சாப்பிடும்போது நல்ல ஃபைபர், கீரைகள் எடுக்கும்போது நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் உணவுலேயே இருக்கு. தண்ணி நல்லா குடிக்கணும், எள்ளு சாப்பிடணும். எள்ளு பருப்பு, எள்ளு வறுத்துட்டு சாப்பிடலாம். அதே போல் நீங்கள் தண்ணியில் நீங்கள் டெய்லி, ஏன்னா வலி அதிகமாக இருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் நான் சொல்றதுல எல்லாம் சம அளவு எடுத்துக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ சொல்றேன் பாருங்க, சுருள் பட்டை ஒரு 50 கிராம், கிராம்பு 50 கிராம்,
அன்னாச்சி பூ ஸ்டாரனாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம். மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம். சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? மஞ்சள், அது மஞ்சள் தூள், மஞ்சள் 50 கிராம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்க. இதை ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. இதை ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு டெய்லி ஒரு ½ ஸ்பூன், ஒருத்தருக்கு ½ ஸ்பூன் அந்த பொடி எடுத்து ஒரு 100 ml தண்ணியில போட்டு ஒரு 1 minute பாயில் ஆகட்டும். அவ்வளவுதான். அதுல ஒரு துளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அல்லது ஒரு சுண்டைக்காடு பனை வெல்லம் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல ஃபர்ஸ்ட் இதை குடிக்கும். அதே போல மூட்டு வலி, அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருந்தாலும் சரி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருந்தாலும் சரி, கவுட் ஆர்த்ரைட்டிஸா இருந்தாலும் சரி, பூண்டு பால் சாப்பிடுங்க. மேலும் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் அது வரும்போது நேரில் கொண்டு வாங்க. உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வேற என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது. தேய்வுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆயில் இருக்கு. இன்டர்னலா உள்ளுக்கும் சாப்பிடணும், எக்ஸ்டர்னலா மேலுக்கும் அப்ளை பண்ற ஆயிலும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை தான் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.